ஒருத்தரோட வாழ்க்கை இருக்குல்ல, அதுல வந்து இறைவன் ஏன் முக்கியமான ஒரு நபரா இருக்கணும்னு கருதுறாங்க. ஒரு சிலர் வந்து இறைவனே வேணாம் அப்படிங்கிறாங்கல்ல. ம். இதுக்கு என்ன என்ன விஷயமா இருக்கும்? இறைவன் முக்கியமான பங்கு வகிக்கணும் என்னோட வாழ்க்கையில. "அப்பா அப்படி ஒரு விஷயமே இல்லப்பா. நான் சொல்றத கேளுப்பான்னு" ஒருத்தவங்க சொல்றாங்கல்ல. இரு பிரிவு இருக்குல்ல. ம். ஆர்த்திகம், நார்த்திகம். ம். அதோட ஆனா ஒரு காலகட்டத்தில அவங்களும் இந்த சைடு வரதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ம். இந்த மாற்றம் எப்படி நிகழுது? அதாவது நீங்க 2 கால்ல நடக்கும்போது நமக்கு பிரச்சனையே கிடையாது. ரொம்ப உடல்நிலை சரியில்லாத போது, இல்ல நடக்க முடியாத போது 3வதா ஒரு குச்சி தேவைப்பட்டு தானே ஆகுது. கரெக்ட்டா? ஏதோ ஒரு கட்டத்தில 3வதா ஒரு குச்சி தேவைப்பட்டு தான் ஆகுது. அப்படி நம்மால நடக்க முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில, அவங்களுக்கு துணையாக ஒண்ணு தேவையில்லாம இருக்கும். ஆனாலும் கூட, அந்த 2 காலுமே அவனுக்கு துணைன்றது அவனுக்கு தெரியாது. அருமை. கரெக்ட்டா? 2மே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆமா. இப்ப நான் என்னால தான் இயங்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்கல்ல, அந்த என்னாலன்ற இடத்துல அங்க இறைவன் வந்துடுறாரு. ம். அந்த நான்ற அந்த இடத்துலயே அந்த 2 காலாகவே அவர் தான் இருக்காரு அங்க. இப்ப ஏதோ ஒரு வகையில இந்த வாழ்க்கை போராட்டமா இருக்கும்போது, ஏதோ ஒரு வகையில பிரச்சனையா இருக்கும்போது, அவனுக்கு பிடிச்சுக்கிறதுக்கு ஒண்ணு வேணும்ல. இது சரியா போயிடும்ப்பான்னு நம்பிக்கை குடுக்குறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. அந்த நம்பிக்கை குடுக்குறவங்க, ஒரு வீட்ல ஒரு பிரச்சனை வருது. அப்பா கிட்ட போய் சொன்னோம்னா பிரச்சனை தீந்துரும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல. அம்மா கிட்ட சொன்னா பிரச்சனை தீந்துரும்னு சின்ன வயசுல நினைப்போம். ஒரு கட்டத்துல உங்களுக்கு நம்பிக்கை குடுக்கக்கூடிய ஆட்கள் எதுவும் இல்லைன்னா, நம்பிக்கை குடுக்கக்கூடிய விஷயம் எதுவும் இல்லைன்னா, கடவுளை தவிர வேற நம்பிக்கை இல்ல.